வாழ்க்கையிலே தெய்வ சிந்தனை வேண்டும். தெய்வ சிந்தனை என்றால் என்ன? வேறொன்றும் இல்லை, நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அருமையாக சொல்லுவார்கள் பெரியவர்கள், எந்த உயிர்க்கும் நான் இன்னலை செய்ய விளைவிக்க மாட்டேன், இன்னல் படுகிற உயிருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் என்கிற இரு கோணங்களிலே இந்த மார்க்கண்டேயனுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. அது எப்பவுமே அதை கருதி கொண்டுதான், அதை கருத்தில் கொண்டுதான் இன்றெல்லாம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வணங்குகிறார்களே, அதற்கு காரணம், அதற்கு மைய பொருள் மார்க்கண்டேயனுடைய வரலாறு. தன்னை வருகிற இடர்களை எல்லாம் தீர்த்து விடுபவன் சிவன். அந்த சிவ எண்ணம் மனசிலே இருக்க வேண்டும். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நரும் கொன்றை போதிலுளான் என்று இப்படி இறைவனை வாழ்த்தி 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 வணங்குவோமே ஆனால் நம் வாழ்க்கை வளமாக அமையும், நலமாக அமையும். இன்னலின்றி அல்லலின்றி நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கருத்தை சொல்லுவதே மார்க்கண்டேயனுடைய வரலாறு. நமக்கு ஏன் உயிர் பயம்? உயிரை பற்றி நமக்கு என்ன கவலை? கொண்டு வந்தவன் கொண்டு செல்ல போகிறான். அது வரையிலே இடைப்பட்ட காலங்களிலே இன்பமாக வாழ்வோம் என்று சொல்லி பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன்.